तुमसे दिल की बातें करते, मीठी मीठी तुमसे सो जाऊं इन पलकों के तले। अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है दिल का। कभी भी जुदा दिन चले तुम्हारे संग संग, तेरे ही रात ढले। दिन चले तुम्हारे संग संग, तेरे ही रात ढले। सो जाऊं इन पलकों के तले। अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है दिल का। नजर तुमको निहारे, नजरों से तेरी बाबा जीवन की ज्योत जले। नजरों से तेरी बाबा जीवन की ज्योत जले। सो जाऊं इन पलकों के तले। अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है दिल का। तुम्ही संग बैठूं खेलूं भी खाऊं, रास रचाऊं तुमसे मिलन मनाऊं। मिले तुम हो मुझे बाबा लाखों हैं चमन खिले। मिले तुम हो मुझे बाबा लाखों हैं चमन खिले। सो जाऊं इन पलकों के तले। अरमान है दिल का देखूं बाबा तुमको, अरमान है
कहाँ छुप गए तुम बाबा, कांटों को फूल बनाकर कहाँ छुप गए तुम बाबा, मधुबन की धरनी सजाकर कहाँ छुप गए तुम बाबा, कांटों को फूल बनाकर कहाँ छुप गए तुम बाबा। पाया सत्सब से तेरा प्यार पाया ओ बाबा, जीवन हुआ सफल ये मेरा, मिल गई खुशियाँ बाबा। मधुबन की धरनी सजाकर कहाँ छुप गए तुम बाबा, कांटों को फूल बनाकर कहाँ छुप गए तुम बाबा। जब से पकड़ा तूने हाथ, मन में हुआ प्रकाश, फैला ज्ञान का उजियारा, रोशन हुआ प्रभात। ओ, जब से पकड़ा तूने हाथ, मन में हुआ प्रकाश। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति।
शांति ओम शांति। ஓம் சாந்தி. 23/3/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 2/11/2004. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு ஸ்வ உபகாரி பன் अपकारी पर भी उपकार करो। सर्व शक्ति सर्वगुण संपन्न सम्मान दाता बनो. ஆக நாம் சுவ உபகாரியாக ஆகி அபகாரிகள் மீது கூட உபகாரம் செய்ய வேண்டும். அனைத்து சக்திகள் அனைத்து குணங்களில் சம்பன்னமாக ஆகி சம்மான் தாத்தா மரியாதை வழங்கக்கூடிய வள்ளல்களாக आग वेंडम। आज स्नेह के सागर अपने चारों ओर के स्नेह बच्चों को देख हर्षित हो रहे हैं। इनबु அன்பு கடலான தந்தை தனது நாலா பக்கங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் போத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். चाहे साकार रूप में सम्मुख है चाहे स्थूल रूप में दूर बैठे हैं. साकार ரூபத்தில் முன்னால் இருந்தாலும் சரி இல்லை ஸ்தூல ரூபத்தில் தூரத்தில் இருந்தாலும் சரி. லேக்கின் ஆனால் சினி சபிக்கோ பாப் கே பாஸ் பைட்டே ஹே. இந்த அன்பு எல்லாரையும் பாபாவிடம் அமர்ந்திருக்க செய்கின்றது. ஏ அனுபவ கராராக பாப் தாதாவுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கின்றோம் என்ற அனுபவத்தை இந்த அன்பு தான் செய்விக்கின்றது. ஹர் பச்சே கா ஸ்னேஹ் பாப் கோ சமீப அனுபவ கராரா. ஒவ்வொரு குழந்தைகளுடைய அன்பும் கூட பாபா அருகாமையில் இருக்கின்ற அனுபவத்தை செய்விக்கின்றது. आप सभी बच्चे भी बाप के स्नेह के सम्मुख पहुँचे हो. நீங்கள் அனைத்து குழந்தைகளும் கூட பாபாவுடைய அன்பினால் முன்னால் வந்து விட்டீர்கள். பாப் தாதா ने देखा. பாப் தாதா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? हर एक बच्चे के दिल में बाप दादा का स्नेह समाया हुआ. ஒவ்வொரு குழந்தையினுடைய இதயத்திலையும் பாப் தாதானுடைய அன்பு கலந்திருக்கின்றது. ஹரேக் தில் மே மேரா பாபா இஸ் ஸ்னேஹ் கி கீத் பஜ் ரஹா ஹை. ஒவ்வொருடைய இதயத்திலையும் மேரா பாபா என்னுடைய பாபா என்ற அன்பான பாடல் பாடக்கொண்டே கொண்டே இருக்கின்றது. ஸ்னேஹி இஸ் தே और दे के संबंध से न्यारा बना रहा. இந்த அன்பு தான் தேகம் மற்றும் தேகத்தினுடைய சம்பந்தங்களிலிருந்து நம்மளை விளக்குகின்றது. ஸ்னேஹி மாயா ஜீத் பனாராக. இந்த அன்பு தான் மாயை வென்றோளாக செய்கின்றது. ஜான் தில் கா ஸ்னேஹ, எங்கே இதயபூர்வமான அன்பு இருக்கின்றதோ ஆமா தூர் சே பாக் ஜாத்தி, அங்கே மாயை தூரத்திலேருந்தே ஓடி விடுகிறது. ஸ்னேஹி சப்ஜெக்ட் மே சர்வ பச்சே பாச. அன்பு என்ற இந்த சப்ஜெக்டில் அனைத்து குழந்தைகளும் பாஸ் ஆகிட்டாங்க. एक स्नेह दूसरा सर्वशक्तियों बाप द्वारा सर्वशक्तियों का खजाना. ஒன்று அன்பு, இன்னொன்று சர்வசக்திவானுடைய பாபானுடைய சர்வசக்திகளுடைய பொக்கிஷம். तो ஆக आज बाप दादा एक तरफ तो स्नेह के देख रहे हैं. ஒரு பக்கம் பாப் தாதா அன்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். दूसरी तरफ शक्ति सेना की शक्तियों को देख रहे हैं. இன்னொரு பக்கம் சக்தி சேனையினுடைய சக்திகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜித்தனா சினை சமாயுவா உத்தனை சர்வசக்தியா சமாயுவிய. எந்த அளவுக்கு அன்பு கலந்து இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சர்வசக்திகளும் கலந்து இருக்கின்றனவா. பாப் தாதா ने सभी बच्चों को एक जैसी सर्वशक्तियाँ दी है. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அனைத்து சக்தியையும் கொடுத்து விட்டார். मास्टर सर्वशक्तिवान बनाया है. मास्टर सर्वशक्तिवानाக ஆக்கிவிட்டார். किसको सर्वशक्तिवान किसको शक्तिवान नहीं बनाया. ஒரு சிலர் சர்வசக்திவானாகவும் ஒரு சிலர் சக்திவானாகவும் செய்யலை. आप सब भी अपना समान मास्टर सर्वशक्ति हो. நீங்கள் எல்லாரும் கூட உங்களுடைய சமானத்தில் என்ன சொல்கிறீங்க? மாஸ்டர் சர்வசக்திவான். तो बाप दादा चार बच्चों से पूछते हैं. இன்றைக்கி பாப் தாதா நாலா பக்கங்களும் உள்ள குழந்தைகளிடம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? हर एक अपने में सर्वशक्तियों का अनुभव करते हो.
எல்லோரும் கூட சர்வ சக்திகளுடைய அனுபவத்தை செய்கின்றீர்களா? சதா சர்வ சக்தியோं पर अधिकार है. எப்பொழுதுமே சர்வ சக்திகள் மேலே அதிகாரம் இருக்கின்றதா? सर्व शक्तियाँ बाप दादा का वर्षा है. सर्व शक्तिகளும் बाप दादाனுடைய ஆஸ்தி. तो अपने वर्षे पर अधिकार है. உங்களுடைய ஆஸ்தியின் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதா? है अधिकार. அதிகாரம் இருக்கின்றா? டீச்சர்ஸ் போலோ அதிகார் है. டீச்சர்ஸ் கூறுங்க, பாப் தாதா உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா ஆஸ்தி, சர்வ சக்திகள், அது மேலே அதிகாரம் இருக்கின்றதா? சோச்சிக்கே போல்னா, யோசித்து சொல்லுங்க. பாண்டவ அதிகார் है. பாண்டவர்களே உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதா? அதுக்கப்புறம் தான் பாபா கேட்குறாங்க, சதாக யா கபி கபி, எப்பொழுதும் இருக்கின்றதா அதிகாரம், இல்லை அவ்வப்பொழுது இருக்கின்றதா? जिस समय जिस शक्ति आवश्यकता है आप शक्ति सेना के ऑर्डर से वह शक्ति हाजिर हो जाती है. எந்த நேரத்தில் எந்த சக்தி அவசியமாக இருக்கின்றதோ நீங்கள் சக்தி சேனைகள் ஆர்டர் படி அதை கொணர முடிகின்றதா? समय पर जी हजूर हाजिर करती है. நேரத்தில் அது வந்தேன் என்று வருகின்றதா? सोचो देखो, अधिकारी ऑर्डर करे और शक्ति जी हजूर कहे. जिस शक्ति का आह्वान करो, जैसे समय जर पर वह शक्ति कार्य में लगा सको. பாபா சொல்கிறாங்க, யோசிங்க, பாருங்க. அதிகாரி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, சக்தி ஆமாம் வந்தேன்னு வருகின்றது. நீங்கள் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த சக்தி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் காரியத்தில் பயன்படுத்த முடிகின்றதா? ஐசி அதிகாரி ஆத்மாயை பனே ஹோ. அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாக்களாக ஆகியிருக்கின்றீர்களா? கியோங்கி, ஏனெனில் பாப் ने वर्षा दिया और वर्षे के अपने अपने बनाया, अपना बनाया ना. பாபா ஆசியை கொடுத்து விட்டார். ஆசியை தனதாக ஆக்கி கொண்டீர்கள். தனதாக ஆக்கி கொண்டீர்களா? तो अपने पर अधिकार होता है. எப்போ எனது என்று வருகின்றதோ அதன் மேலே எப்போதுமே என்ன இருக்கின்றது? அதிகாரம் இருக்கின்றது. जिस समय जिस विधि से आवश्यकता हो, எந்த நேரத்தில் எந்த விதியின்படி அவசியம் இருக்கின்றதோ உஸ் சமய காரியமே லக் ஜாய், அந்த நேரம் அது காரியத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். மனோ சமானிக்க சக்திக்கு आपको आवश्यकता है. கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. ஆர்டர் करते हो समाने की शक्ति को. கரைத்து கொள்ளக்கூடிய சக்திக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, आपका ஆர்டர் माँ जी हजूर हो जाती है. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்தேன் என்று வருகின்றதா? ஹோ ஜாத்திய தோ காந்திலா. அப்படி வந்தாக்கா தலைகளை ஆட்டுங்கள், ஹாத்திலாவோ கைகளை ஆட்டுங்கள். கபி கபி ஒத்தியே யா சதா ஒத்தியே, அவ்வப்போது தான் கேட்குதா இல்லை எப்பொழுதுமே கேட்குதா? समाने की शक्ति हाजिर होती है, लेकिन 10 बारी संभाल लिया और बारी बारी थोड़े नीचे ऊपर हो जाता है. இப்போ கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து விடுகின்றது. ஆனால் 10 தடவை நான் கரைச்சிக்கிட்டேன், 16வது தடவை மேலே கீழே போயிடுதா? சதா அவர் சகஜ் हाजिर हो जाए. எப்பொழுதும் இருக்கணும், சகஜமாகவும் வரணும். समय बीतने के बाद नहीं आए, நேரம் முடிஞ்ச பிறகு வரக்கூடாது. करने तो ये चाहते थे लेकिन हो गया, ऐसा नहीं. நாங்கள் செய்யத்தான் விரும்பினோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. इसको कहा जाता है सर्व शक्तियों के अधिकारी. அவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? सर्व शक्तिகளுடைய அதிகாரி. ये अधिकार बाप दादा ने तो सबको दिया है. இந்த அதிகாரம் बाप दादा எல்லாருக்கும் கொடுத்துட்டார். लेकिन देखने में आता है कि सदा अधिकारी पे नंबरवार हो जाते. ஆனால் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எப்பொழுதும் அதிகாரி ஆகுவதில் வரிசைக்கிரமமாக தெரிகிறது. சதா அவர் சகஜோ நேச்சுரலோ நேச்சரோ, எப்பொழுதும் இருக்கணும், சகஜமாகவும் இருக்கணும், நேச்சுரலாகவும் இருக்கணும், நேச்சராகவும் இருக்கணும். उसकी विधि है. அதற்கான விதி என்ன? जैसे बाप को हजूर भी कहा जाता है, कहते हैं ना हजूर हाजिर है. எப்படி பாபாவை ஹசூர் என்று கூறப்படுகின்றது, அழைச்சோன்னா வந்து விடுகின்றார். ஹசூர் ஹாசிர்னு சொல்கிறாங்க. ஜோ பச்சே ஹசூர் தார் ஸ்ரீமத் ப ஹாசிர் சல்தா. எந்த குழந்தைங்க தயாராகவும் இருக்கிறாங்க, ஸ்ரீமத் படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்கிறாங்க,
उसके आगे सर्वशक्ति में हजूर हाजिर करती है. सर्वशक्तियों கூட என்ன வந்தேன் என்று வந்து விடுகின்றது. ஹர் ஆக்யா மே ஜி ஹசூர். ஒவ்வொரு கட்டளையிலே என்ன சொன்னோம்? வந்தேன். ஹர் கதம் மே ஹாஜர். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கூட. அகர் ஹர் ஸ்ரீமத் மே ஜி ஹசூர் नहीं है, எல்லா ஸ்ரீமத்திலையும் நீங்கள் எஸ்ன்னு சொல்லலைன்னா ஹர் சக்தி பி ஹர் சமய ஹசூர் नहीं कर सकती. ஒவ்வொரு சக்தியிலும் கூட ஒவ்வொரு நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் எஸ்ன்னு சொல்லாது. अगर कभी कभी बाप की श्रीमत व आज्ञा का पालन करते हैं, அவ்வப்போது தான் பாபாவுடைய ஸ்ரீமத் கட்டளை நீங்கள் பாலனை செஞ்சீங்கன்னா சக்தியை भी आपके कभी कभी आजन का ஆர்டர் பாலன் करती है. சக்தியில் கூட என்ன ஆகிடும்? அவ்வப்போது தான் உங்கள் கட்டளையை பாலனை செய்யும். उसमें अधिकारी के बजाय अधीन बन जाते हैं. அந்த நேரத்தில் நீங்கள் அதிகாரி ஆவதற்கு பதிலாக அடிமையாக ஆகிவிடுகின்றீர்கள். तो आ गए बाप दादा ने रिजल्ट चेक की. क्या देखा? बाप दादा रिजल्ट பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? நம்பர் வார் வரிசைக்கரமாக இருக்கின்ற ரிசல்ட்டை பார்த்தாங்க. சபி நம்பர் 1 नहीं है. எல்லாருமே நம்பர் 1ஆக இல்லை. நம்பர் வாரே और सदा सहज नहीं है. வரிசைக்கிரமாக இருக்கிறாங்க. எல்லா நேரமும் அது சகஜமாகவும் இருக்கிறது இல்லை. கபி கபி சகஜ हो जाता है. சில நேரம் ஈஸியாகிடுது. கபி தோட முஸ்கில் சக்தி எமர்ஜ் होती है. சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இந்த சக்தி கூட எமர்ஜாக ஆகின்றது. बाप दादा हर एक बच्चों को बाप समान देखने चाहते हैं. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளையும் கூட தமக்கு சமமாக பார்க்க விரும்புகின்றார்கள். நம்பர் வார் நீ देखने चाहते. வரிசைக்கிரமாக பார்க்க விரும்பலை. आप सभी भी लक्ष्य भी है ना बाप समान बनने का. உங்கள் எல்லாருடைய லட்சியமும் என்ன? बाप समान ஆக வேண்டும் அல்லவா? समान बनने का लक्ष्य है वह नंबर और बनने का लक्ष्य है. இப்போ உங்களுடைய லட்சியம் பாப் சமான் ஆகிறதா இல்லை வரிசைக்கிரமாக ஆவதா? अगर पूछेंगे तो सब कहेंगे समान बनना है. கேட்டால் என்ன சொல்கிறீங்க? எல்லாருமே நாங்கள் எல்லாருமே பாப் சமான தான் ஆக வேண்டும். तो चेक करो. ஆக சோதனை செய்யுங்க. एक सर्वशक्तिया है. சோதனையில் ஒன்று என்ன பார்க்கணும்? சர்வசக்தியிலும் இருக்கின்றனவா? சர்வ பர் அண்டர்லைன் கரோ. அனைத்து என்பதில் அண்டர்லைன் பண்ணுங்கள். அனைத்து சக்திகளும், வெறும் சக்தி இல்லை, அனைத்து சக்திகளும். சர்வ குண. ரெண்டாவது அனைத்து குணங்களும் இருக்கின்றன. மூன்றாவது பாப் சமான் ஸ்திதிய. பாபாவுக்கு சமமான மனநிலை இருக்கின்றதா? कभी स्वयं की स्थिति कभी कोई पर स्थिति विजय तो नहीं पार लेती. சில நேரம் சுயத்தினுடைய ஸ்திதி, சில நேரத்தோட பரஸ்திதி வெற்றி அடைந்து விடலை தானே. பரஸ்திதி அகர் விஜய் பிராப்த கர் लेती है तो பரஸ்திதி வெற்றி அடைந்து விடுகின்றது என்றால் उसका कारण जानते हो ना. அதனுடைய காரணம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஸ்திதி கம்ஜோர் तो பரஸ்திதி வார் कर सकती है. எப்போ உங்களுடைய மனநிலை பலகீனமாக இருக்குமோ அப்போ தான் பரஸ்திதி வார் செய்கின்றது. சதா சுவஸ்திதி விஜய் ரஹே. எப்போதுமே சுவஸ்திதி வெற்றி இருந்து விட்டார். உஸ்கா சாதனை, அதற்கான சாதனம் என்ன? சதா சொமான் அவர் சம்மான் கா பேலன்ஸ். எப்பொழுதும் சொமானம் மற்றும் சம்மான் ரெண்டினுடைய பேலன்ஸ் இருக்க வேண்டும். சொமான்தார் ஆத்மா சொதையி சம்மான் தேனேவாலா தாத்தா. யார் சுமானத்தில் இருப்பாங்களோ அந்த ஆத்மா தாமாகவே மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக இருப்பார்கள். வாஸ்தவமே கிசிக்கோ பி சம்மான் தேனா நெய். உண்மையிலே பார்க்க போனால் யாருக்காவது நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னா அது கொடுப்பது இல்லை. சம்மான் தேனாமானா லேனா. மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவது. சம்மான் தேனேவாலா சப்கே தில் மே மானனீய சுதையை பன் ஜாத்தா. யார் மரியாதை கொடுக்கின்றார்களோ அவங்க எல்லாருடைய இதயத்திலையும் மதிப்புக்குரியவர்களாக தாமாகவே ஆகிவிடுகின்றார்கள். பிரம்மா பாப்கோ தேக்கா. பிரம்மா பாபா பார்த்தீங்க இல்லையா? ஆதி தேவ் ஹோத்தே भी அவர் ஆதி தேவாக இருந்தாலும் கூட ட்ராமாக்கு ஃபர்ஸ்ட் ஆத்மா होते हुए ட்ராமாவில் முதல் ஆத்மாவாக இருந்தாலும் கூட சதா பச்சோக்கு சம்மான் தியா. எப்போதும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். अपने से भी ज़्यादा बच्चों को मान आत्माओं द्वारा दिलाया.
தன்னை விட அதிகமாக குழந்தைகளுக்கு மரியாதையை अलीविक செய்தார். इसीलिए ஆகவே हर एक बच्चे के दिल में ब्रह्मा बाप माननीय बने. ஒவ்வொரு குழந்தைங்களுடைய இதயத்திலையும் பிரம்மா பாபா மதிப்புக்குரியவராக ஆகிவிட்டார். तो मान दिया या मान दिया, மரியாதை கொடுத்தாரா அல்லது மரியாதை பெற்றாரா? सम्मान देना अर्थात மரியாதை கொடுப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன? दूसरों के दिल में दिल के स्नेह के बीज போன, பிறருடைய இதயத்தில் அன்பு என்ற விதையை விதைப்பது ஆகும். विश्व के आगे भी विश्व कल्याणकारी आत्मा है. உலகத்துக்கு முன்னாடி கூட நாம் யார்? विश्व कल्याणकारी आत्मा. यह तब अनुभव करते जब आत्मा को स्नेह से सम्मान देते हो. இதை கூட எப்போ அனுபவம் செய்வீங்க தெரியுமா? எப்போ ஆத்மாக்களுக்கு அன்பாக மரியாதை கொடுக்கின்றீர்களோ அப்போ தான். பிறருக்கு அன்பாக மரியாதை கொடுக்கும்போது தான் நாம் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்ற அனுபவத்தை பெறுகின்றோம். எவ்வளோ ஆழமான ஒரு ரகசியத்தை பாபா நீ சொல்கிறார் பாருங்கள். तो आग बाप दादा ने वर्तमान समय में आवश्यकता देखी सम्मान एक दो को देने की. நிகழ்காலத்தில் ஒரு அவசியத்தை பாப் தாதா பார்த்தாங்க. என்ன? மரியாதை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். सम्मान देने वाला ही विधाता आत्मा दिखाई देती है. யார் மரியாதை கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் विधाता आत्मावाக தெரிகின்றார்கள். सम्मान देने वाले बाप दादा के श्रीमत मानने वाले आज्ञाकारी बच्चे हैं. யார் மரியாதை கொடுக்கின்றார்களோ அவங்க தான் பாப் தாதாவுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆஞ்ஞாக்காரி குழந்தைகளாக இருக்கின்றார்கள். ஏன்னா பாபா ஸ்ரீமத் எதை சொல்கிறார்? शुभ भावना மற்றும் शुभ कामना. सम्मान देना ही ईश्वरीय परिवार का दिल का प्यार है. மரியாதை கொடுப்பது தான் ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய இதயபூர்வமான அன்பு. सम्मान वाला सुमान में सहजी स्थित हो सकता है. யார் மரியாதை கொடுக்கின்றார்களோ அவங்க தான் சுமானத்தில் சகஜமாக இருந்து விடுகின்றார்கள். क्यों? அவ கேட்குறாங்க, ஏன்? जिन आत्माओं को सम्मान देता है उन आत्माओं द्वारा जो दुआएं दिल से मिलती है. எந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கின்றார்களோ அந்த ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்கள் இதயத்தில் கிடைக்கின்றது. और दुआएं का भंडार सुमान सदै याद दिलाता है. அந்த ஆசீர்வாதங்கள் அந்த பொக்கிஷங்கள் சுமானத்தை சகஜமாக தாமாகவே நினைவுபடுத்துகின்றன. इसीलिए ஆகவே बाप दादा चारों ओर के बच्चों को विशेष अंडरलाइन कर रहे. बाप दादा நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக இதை அண்டர்லைன் பண்ணுறாங்க. என்ன? सम्मान दाता बनो, மரியாதை வழங்குகின்ற வள்ளல்களாக ஆகுங்கள். बाप दादा के पास जो भी बच्चे जैसा भी आया, कमज़ोर आया, संस्कार के वश आया, पापों को बोझ लेने आया, कई संस्कार लेकर आया, बाप दादा ने हर बच्चों की इस नज़र से देखा. பாப் தாதாட்ட எப்படிப்பட்ட குழந்தை வந்தாலும் சரி, பலகீனமாக வந்தாலும் சரி, சன்ஸ்காரத்துக்கு வசமாகி வந்தாலும் சரி, பாவத்தினுடைய சுமையை எடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, கடுமையான சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையிலையும் எந்த பார்வையில் பார்த்தார்? மேரா சிக்கீலதா லால்லா பச்சா ஹை, என்னுடைய சிக்கீலத்து செல்ல குழந்தை, ஈஸ்வர பரிவார் கா பச்சா ஹை, ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தை. तो सम्मान दिया और आप सम्मानदारी बन गए. அவர் உங்களுக்கு மரியாதை கொடுத்தாரு, நீங்கள்லாம் சொமான்தாரிகளாக ஆகிவிட்டீர்கள். तो फॉलो फादर, அவரை ஃபாலோ பண்ணுங்க. अगर सहज सर्वगुण संपन्न बनना चाहते हो तो நீங்கள் ரொம்ப ஈஸியாக சர்வ குண சம்பன்னமாக ஆக விரும்பினால், கண்டிஷனே அதான், விரும்பினால் सम्मान दाता बनो, மரியாதையை வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருங்கள். சம்ஜா? புரிகிறதா? सहज है ना? ஈஸி தான் இல்லையா? सहज है या मुश्किल है? ஈஸியா இல்லை கஷ்டமா? टीचर्स क्या समझती है सहज है? टीचर्स என்ன நினைக்கிறீங்க? ஈஸியா? कोई को देना सहज है, कोई को मुश्किल है, या सभी को देना सहज है? சிலருக்கு கொடுக்கறது ஈஸி, சிலருக்கு கொடுக்கறது கஷ்டம். அப்படியா? இல்லை எல்லாருக்குமே கொடுக்கறது சகஜமா? आपका டைட்டில், உங்களுடைய டைட்டில் என்ன?
சர்வ உபகாரி, அனைவருக்கும் உபகாரம் செய்வார்கள். அப்பக்கா करने वाला भी उपकार करने वाले, அபகாரம் செய்பவர்களுக்கு கூட உபகாரம் செய்பவர்கள். तो चेक करो, ஆக சோதனை பண்ணுங்க. சர்வ உபகாரி திருஷ்டி விருத்தி ஸ்மிருதி रहती है. அனைத்து உபகார திருஷ்டி விருத்தி ஸ்மிருதி இருக்கின்றதா? दूसरे पर उपकार करना, स्वयं पर ही उपकार करना. பிறர் மேலே நீங்கள் உபகாரம் செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே நீங்கள் உபகாரம் செஞ்சுக்கிறீங்க. तो क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? सम्मान देना है ना, मर्यादा கொடுக்க வேண்டும் அல்லவா? अलग अलग बातों में धारणा करने के लिए जो मेहनत करते हो उससे छूट जाएंगे. வெவ்வேறு விஷயங்களை தாரணை பண்ணுவதற்காக என்ன உழைக்கின்றீர்களோ அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். क्योंकि ஏனெனில் बाप दादा देख रहे हैं, बाप दादा பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். समय की गति तीव्र हुई है, நேரத்தினுடைய ஸ்பீடு தீவிரமாகிக் கொண்டே இருக்கின்றது. समय इंतजार कर रहा है, நேரம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. आप सभी को इंतजार करना है, நீங்கள் எல்லாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். समय का इंतजार समाप्त करना है, நேரத்தினுடைய எதிர்பார்ப்பை முடிவடைய செய்ய வேண்டும். क्या इंतजाम करना है, அதுக்காக எந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும்? अपनी संपूर्णता और समानता की गति तीव्र करनी है. உங்களுடைய சம்பூர்ண தன்மை மற்றும் சமான தன்மை இந்த ரெண்டினுடைய ஸ்பீடை அதிகரிக்க வேண்டும். கர் ரஹே ஹேன் நீ, செய்து கொண்டே இருக்கின்றோமா இல்லையா? தீவிர கதிக்கோ செக் கரோ, அதனுடைய ஸ்பீடை நீங்கள் செக் பண்ணுங்கள். தீவிர கதியை தீவிரமான ஸ்பீடில் அது இருக்கின்றதா? பாக்கி ஸ்னேசே நயனே பச்சே பி பहुंचे, அன்பாக புது புது குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க. பாப்தாதா நயனே பச்சோं को देख खुश होते, புது குழந்தைகளை பார்த்து பாப்தாதா ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றாராம். ஜோ பहली बार आए हो हाथ उठाओ, யார் முதல் முறை வந்திருக்கின்றீர்களோ கைகளை உயர்த்துங்கள். बहुत நிறைய பேர் வந்திருக்காங்க. பலே பதாரே பாப் கே घर में, வாருங்கள் பாபாவுடைய வீட்டுக்கு. अपने घर में, உங்களுடைய வீட்டுக்கு. முபாரக் ஹோ, வாழ்த்துக்கள். சேவா கட்டர் கர்நாடகா, சேவை வந்து கர்நாடக் பண்ணுறாங்க. அவங்கள பாப் தாதா அட்ரஸ் பண்ணுறார். கர்நாடக் வாலே உட்டோ, சேவா கா கோல்டன் சான்ஸ் கி முபாரக் ஹோ. கர்நாடகத்தினெல்லாம் எழுந்திருங்கள், சேவையினுடைய கோல்டன் சான்ஸுக்கு வாழ்த்துக்கள். देखो पहला नंबर लिया है ना, तो पहला नंबर ही रहना है. முதல் நம்பர் எடுத்தீங்கன்னா முதல் நம்பர்லேயே இருக்கணும் இல்லையா? पुरुषार्थ में, विजयी बनने में, सब में पहला नंबर लेने का. உங்களுடைய முயற்சி ஆகட்டும், ஆன்மீக முயற்சி, உங்களுடைய வெற்றி அடைகிறதாகட்டும், எல்லாத்துலேயும் நம்பர் 1 வரணும். दूसरा नंबर नहीं लेना, पहला नंबर. ரெண்டாவது நம்பர் எடுக்கக்கூடாது, முதல் நம்பர் தான். है हिम्मत, தைரியம் இருக்கின்றதா? हिम्मत है, தைரியம் இருக்கின்றதா? तो हिम्मत आपकी और 1000 गुण मदद बाप की. தைரியம் உங்களுடையது, 1000 மடங்கு உதவி பாபானுடையது. अच्छा चांस लिया, நல்ல சான்ஸ் பெற்று இருக்கின்றீர்கள். அப்படி புண்ணிய का खाता बहुत बहुत जमा किया है, புண்ணியத்தினுடைய கணக்கு ரொம்ப ரொம்ப சேமித்து விட்டீர்கள். अच्छा कर्नाटक ने मेगा प्रोग्राम किया है, கர்நாடகத்தின மெகா ப்ரோக்ராம் பண்ணிங்களா? नहीं किया, क्यों, ஏன் செய்யவில்லை? क्यों नहीं किया, ஏன் செய்யவில்லை? பாபா இந்த மாதிரி கேட்கறது ரொம்ப அபூர்வம். பாபா ஏன் செய்யலைங்கிறத எப்படி கேட்குறாரு பாருங்க. कर्नाटक को सब में पहला नंबर लेना चाहिए, முதல் நம்பர் நீங்கள் தான் எடுத்துருந்துருக்கணும். பெங்களூரில் செய்வோன்னு சொல்கிறாங்க. जिन्होंने भी बड़ा प्रोग्राम किया हुआ उठो, யாரெல்லாம் பெரிய ப்ரோக்ராம் மெகா ப்ரோக்ராம் பண்ணாங்களோ அவங்களாம் எழுந்திரிங்க. கித்தனை ப்ரோக்ராம் ஓகே, எவ்வளோ ப்ரோக்ராம் இது வரைக்கும் மெகா ப்ரோக்ராம் நடந்திருக்கு? 8-10ன்னு சொல்கிறேன். பாப் தாதா படி ப்ரோக்ராமுக்கு படி முபாரக் தேரே, பெரிய ப்ரோக்ராம் பண்ணனால பெரிய வாழ்த்துக்களை பாப் தாதா கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோன் கித்தனே, எவ்வளோ ஜோன் இருக்குது? ஹரே ஜோன் கோ படாகுராம் கர்னா சாஹியே, ஒவ்வொரு ஜோனும் பெரிய ப்ரோக்ராம் பண்ணணும். கியோங்கி, ஏனென்றால் ஆப்கே ஷஹர் மே உள்ளனா தேனேவெல்லாம் உள்ளனானே, உங்கள் இதில் குறை கூறக்கூடாது யாரும், எங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்கலன்னு. படே ப்ரோக்ராமே ஆப் அட்வர்டைஸ் படி கர்த்தேவன. ஏன்னா பெரிய ப்ரோக்ராம்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நிறைய பண்ணுறாங்க இல்லையா? சாहे मीडिया द्वारा, चाहे पोस्टर और होर्डिंग आदि भिन्न भिन्न साधन अपनाते हो. மீடியா மூலமாக கொடுக்குறீங்க, போஸ்டர் மூலமாக கொடுக்குறீங்க, ஹோர்டிங்லாம் வைக்கிறீங்க, விதவிதமாக செய்கின்றீர்கள். அப்போ அவங்களுடைய குறைந்துவிடும்.
बाबा का सेवा पसंद है लेकिन बाबा का இந்த சேவை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனால் என்ன ப்ரோக்ராம் तो बड़े किए उसकी तो मुबारक है. பெரிய ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, அதுக்கான வாழ்த்துக்கள். लेकिन हर प्रोग्राम से कम 100 की माला तो தயார் செய்ய. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் 108 மாலையாவது தயாராகணும் இல்லையா? கஹாவி அது எங்கே ஆச்சு? कम से कम 108, குறைந்ததிலும் குறைந்த 108, ज़्यादा से ज़्यादा 16,000, अधिकத்திலே அதிகது 16,000. लेकिन इतनी जो एनर्जी लगाए, इतना संपत्ति लगाए, उसके रिजल्ट कम से कम तैयार हो ना. இவ்வளோ எனர்ஜி நீங்கள் பயன்படுத்தினீங்க, இவ்வளோ செல்வத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க, அதனுடைய ரிசல்ட்டில் 108வது தயாராகணும் இல்லையா? सबके एड्रेस तो आपके पास रहनी चाहिए. எல்லாருடைய அட்ரஸும் உங்கள்கிட்ட இருக்கணும். बड़े प्रोग्राम में जो भी लाने वाले हैं उन्हों के पास उनका परिचय तो रहता ही है ना. பெரிய ப்ரோக்ராமில் கூட்டிகிட்டு வரவங்களுக்கு அவங்களுடைய அறிமுகம் இருக்கு இல்லையா? उन्हों पर समीप लाना चाहिए. அவங்கள அருகாமையில் கொண்டு வர வேண்டும். ऐसे नहीं कि हमने कर लिया, लेकिन जो भी कार्य किया उसका फल तो निकालना चाहिए ना. காரியம் பண்ணிட்டோன்னு மட்டும் இருக்கக்கூடாது, தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணணும். ஏன்னா பலனை நீங்கள் எடுக்க வேண்டும் அல்லவா? हर एक बड़े प्रोग्राम करने वालों को रिजल्ट बाप दादा को देनी है. ஒவ்வொரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணவங்க இதனுடைய ரிசல்ட்டு பாப் தாதாவுக்கு கொடுக்கணும். சாய் பின்ன பின்ன சென்டர் பர் ஜாய், அவங்க விதவிதமான எந்த சென்டருக்கு வேணாலும் போட்டோம். கி ஷஹர்காபி ஹோ ஜாய், எந்த சென்டர் எந்த நகரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிசல்ட் நிக்கல்னி சாய், ரிசல்ட் வெளிவரணும். ठीक है ना, சரிதானே, हो सकता है ना, முடியும் அல்லவா? थोड़ा अटेंशन देंगे तो निकल जाएंगे. கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். 108 तो कुछ भी नहीं है, 108 ஒன்றுமே இல்லைங்கிறார். लेकिन रिजल्ट बाप दादा देखने चाहते, रिजल्ट बाप दादा பார்க்க விரும்புகின்றார்கள். कम से कम स्टूडेंट तो बने, स्टूडेंट ஆகாது அவங்க ஆக வேண்டும் அல்லவா? सहयोग में आगे आवे, कौन कौन कितनी निकालते, சகயோகத்தில் அவங்க முன்னாடி வரணும். யார் யார் எவ்வளோ பேரை வெளிப்படுத்துகின்றீர்கள்? बाप दादा सीजन के रिजल्ट देखना चाहते. बाप दादा இந்த சீசனுடைய ரிசல்ட்டாக பார்க்க விரும்பிட்டார். ठीक है ना पांडव, ठीक है, சரிதானே பாண்டவர்கள், சரிதானே. तो देखेंगे नंबर 1 कौन है, பார்க்கலாம் இதில் நம்பர் 1 யார் வரப்போகிறார். कितने भी निकालो जरूर, எவ்வளோ பேரை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி வெளிப்படுத்துங்க. क्या है प्रोग्राम हो जाता है, लेकिन आगे के संपर्क में थोड़ा सा अट्रैक्शन कम हो जाता है. ப்ரோக்ராம் முடிஞ்சிருது, ஆனால் முன்னாடி அந்த தொடர்பு ஏற்படுத்துதலில் கவனம் குறைவாக இருக்கின்றது. பாக்கி பாப் தாதா பச்சோं की हिम्मत देख खुश है. மற்றபடி பாப் தாதா குழந்தைங்களுடைய தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். சம்ஜா, புரிகின்றதா? अच्छा, நல்லது. अभी सभी 1 सेकंड में 1 सेकंड 1 मिनट नहीं 1 सेकंड में मैं फरिश्ता सो देवता हूँ या मनसा ड्रिल सेकंड में अनुभव करो. இப்போ ஒரு வினாடியில், ஒரு நிமிஷம் பாபா சொல்லலை, ஒரு வினாடியில் நான் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா, இந்த மனதனுடைய ட்ரில்லை ஒரு செகண்டில் அனுபவம் பண்ணுங்க. ஐசி ட்ரில் दिन में 1 सेकंड में बार बार करो. ஆக ஒரு நாள் ஒரு வினாடியாக பல முறை செய்யுங்கள். जैसे शरीर ड्रिल शरीर को शक्तिशाली बनाती है, எப்படி தேகத்தினுடைய ட்ரில்லு இந்த சரீரத்தை சக்திசாலியாக ஆக்குகின்றது, वैसे मन की ड्रिल मन को शक्तिशाली बनाने वाला, மனதினுடைய ட்ரில் மனதை சக்திசாலியாக ஆக்கக்கூடியது. मैं फरिश्ता हूँ, इस पुरानी दुनिया पुरानी देह के संस्कार से न्यारी फरिश्ता आत्मा हूँ. நான் ஃபரிஸ்தா, இந்த பழைய உலகம் பழைய தேகம் பழைய தேகத்தினுடைய சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆத்மா. अच्छा, நல்லது. चारों ओर के अति स्नेही सदा स्नेह के सागर में लवलीन आत्माओं को, सदा सर्वशक्तियों के अधिकारी श्रेष्ठ आत्माओं को, सदा बाप समान बनने वाले बाप के प्यारे आत्माओं को, நாலா பக்கங்களில் உள்ள மிகவும் அன்பான அன்பு கடலில் லவ்லீன் ஆக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சர்வ சக்திகளினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் பாப் சமான் ஆகக்கூடிய பாபாவுக்கு பிரியமான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சமானத்தில் இருக்கக்கூடிய ஹர் ஆத்மா को सम्मान देने वाले
ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரியாதையில் கொடுக்கக்கூடிய சர்வக்கிய மானனீயவாளி ஆத்மாவுக்கும் அனைவருடைய மதிப்பிற்கும் உரிய ஆத்மாக்களுக்கு சதா சர்வ உபகாரி ஆத்மாவுக்கும் எப்போதும் அனைத்து உபகாரம் ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா தில் கா யாத் பியார், பாப் தாதானுடைய இதயபூர்வமான அன்பு நினைவுகள், தில் கி துவாயை ஸ்வீகாரம், இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் ஸ்வீகாரமாகட்டும். சாத் விஸ்வக்கு மாலிக் ஆத்மாவுக்கும் நமஸ்தே, கூடவே உலகத்தின் எஜமான ஆத்மாக்களுக்கு நமஸ்தே. தாதிஜிகிட்ட பாப் தாதா பேசுகிறாங்க. सम्मान देने में नंबर 1 पास है, मर्यादा கொடுப்பதில் नंबर 1 पास நீங்கள். अच्छा सब दादियों से मधुबन की रौनक है. அனைத்து தாதிகள் மூலமாக मधुबन ஒரு கலை கட்டி விடுகிறது. इन सभी को दादियों से रौनक अच्छी लगती है ना, எல்லாருக்குமே தாதியினுடைய இந்த रौनक நல்லா இருக்கு இல்லையா. जैसे दादी की रौनक मधु में रौनक हो जाती है, ऐसे आप सभी दादी नहीं दादियाँ और दादे तो है. எல்லாருமே தாதிகள் கிடையாது, ஆனால் दादिகள் दादाக்கள் தானே. तो सभी दादियाँ और सभी दाता है, सभी को ये सोचना है करना है. जहाँ भी रहते हो उस स्थान में रौनक हो. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அங்கே என்ன இருக்கணும், ஒரு கலகலப்பு இருக்கணும். जैसे दादियों से रौनक है वैसे हर स्थान में रौनक हो, क्योंकि दादी के पीछे दादियाँ तो है ना, कम नहीं हो. தாதிகளுக்கு பின்னாடி நீங்கள் தாதிகள் ஒன்றும் குறைவானவர்கள் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே என்ன இருக்கணும், கலகலப்பு இருக்கணும். தாதாகுள்ள இருக்கின்றீர்கள். கிசி பி சென்டர் பர் ரூப் ரேகா நஹி ஹோனா है, எந்த ஒரு சென்டரும் கூட களைப்பு அடைந்து விடக்கூடாது, அதாவது சோர்ந்து விடக்கூடாது. आप एक एक विश्व में रौनक करने वाली आत्मा हो. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கூட யார், உலகத்தில் கலகலப்பை கொண்டு வரக்கூடியவங்க. ஜிஸ் பான் பரோ ரோனக்கு ஸ்தான் நசராய், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே என்ன இருக்கணும், கலகலப்பு இருக்கணும். டீக்கேனா, சரிதானே. கியோக்கி துனியாமே அதிக ரௌனக்கு, உலகத்தில் எல்லைக்குட்பட்ட கலகலப்பு தான் இருக்குது. ஆப் ஏக் பேஹத்கே ரௌனக்கு, ஆனால் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட கலகலப்பு. சுயன் குஷி சாந்தி அஜீஸ் சுக்கு ரோனக் மே உங்கே, நீங்கள் எப்போ மகிழ்ச்சியாக அமைதியாக அதீந்திர சுகத்தினுடைய கலகலப்பு இருப்பீங்களோ, ஸ்தான்பி ரௌனக் மே ஆஜாய், அந்த இடம் கூட என்ன ஆகிடும், கலகலப்பாயிடும். கியோங்கி ஏனென்றில் ஸ்திதி से स्थान के वायुमंडल फैलता है, உங்கள் மனதினுடைய ஸ்திதி எப்படி இருக்கோ அதுதான் இடத்தினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குகின்றது. तो सभी को चेक करना है, எல்லோருமே இதை செக் பண்ணணும். जहाँ हम रहते हैं वहाँ रौनक है, எங்கே நாம் இருக்கின்றோமோ அங்கே கலகலப்பு இருக்கின்றதா. உசாதி तो नहीं है, உதாசீனம் இல்லை தானே. சப் குஷி மே நாச் ரहे हैं, எல்லோரும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடுகின்றார்களா. ஐசே என்ன, அப்படித்தான் அல்லவா. ஆப் தாதியாங்க தோ யஹி காம் है ना, தாதிகளுடைய வேலையே இது தானே. ஃபாலோ தாதியா और दादा है, दादा दादिகளை ஃபாலோ பண்ணுங்க. अच्छा நல்லது. सभी तरफ से जो भी स्नेही बच्चे बाबा का दिल में याद कर रहे हैं, पत्र ईमेल द्वारा याद भेजिए. நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகள் பாப் தாதாவுக்கு இதயபூர்வமான அன்பு நினைவில் கொடுக்கின்றார்கள், கடிதம் எழுதியிருக்கின்றார்கள், இமெயில் மூலமாக கூட அனுப்பியிருக்காங்க. चारों ओर के बच्चों को, நாலா பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதா दूर नहीं देख रहे, அவங்கள தூரத்தில் பாப் தாதா பார்க்கறது இல்லை, தில் தக்த் பர் தேக் ரहे, இதய சிம்மாசனத்தில் பாப் தாதா பார்க்குறாங்க. சப்சே சமீப் தில், எல்லாத்தோட ரொம்ப அருகாமையில் இருக்கிறது எது, ஹார்ட் தான், இதயம்தான். तो बाप दादा दिल से याद भेजने वालों को याद भेजी नहीं लेकिन याद में है, இதயத்தில் இருக்கவங்களுக்கு பாபா நினைவில் அனுப்பலையாம், ஏன்னா நினைவில் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இதய சிம்மாசனதாரியனுடைய நஷீனாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ரெஸ்பாண்ட் தேரே, ரெஸ்பாண்டு கொடுத்து கொண்டிருக்கார். தூர் பைட்டேமே நம்பர் 1 தீவிர புருஷார்த்தி பாவ, தூரத்தில் இருந்தாலும் நம்பர் 1 தீவிர புருஷார்த்தியாக ஆகுக. பாபா வரதானம் கொடுத்துறார். இன்னைக்கு வரதானம், अलबेलेपन की नींद को तलाक देने वाले नित्रा जीत சக்கரவர்த்தி பவ. சோம்பேறித்தனம் என்ற தூக்கத்துக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்றவர்களாக சக்கரவர்த்திகளாக ஆகுக. சோம்பேறித்தனம் என்ற தூக்கத்தை டைவர்ஸ் கொடுத்து
தூக்கத்தை வென்றவர்களாக चक्रवर्तीகளாக ஆகுக। साक्षात्कार मुहूर्त बन भक्तों को साक्षात्कार कराने के लिए अथवा चक्रवर्ती बनने के लिए नित्यराजित बनो। साक्षात्कार मूर्तिயாக ஆகி பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக, அதாவது சக்கரவர்த்தி ஆவதற்காக தூக்கத்தை வென்றவர்களாக ஆகுக। जब विनाश काल भूलता है तब अलबेलापन की नींद आती है। எப்போ விநாச காலத்தை மறக்கிறீங்களோ அப்போ தான் சோம்பேறித்தனத்தினுடைய தூக்கம் வந்து விடுகிறது। பக்தோங்கி புகார் சுனோ, துக்கி ஆத்மாவுக்கு துக்கிக்கு புகார் சுனோ, பக்தர்களுடைய கூப்பாடை கேளுங்க, துக்கமான ஆத்மாக்களுடைய துக்கத்தை கேளுங்க। பியாசி ஆத்மா பிரார்த்தனைக்கு ஆவாஸ் சுனோ, தாகமுள்ள ஆத்மாக்களுடைய பிரார்த்தனையினுடைய சப்தங்களை கேளுங்க। கபீபி அல்பேலேப்பன்க்கு நீந்து நெய்யா, சோம்பேறித்தனுடைய தூக்கம் உங்களுக்கு வரவே வராது। तो अब सदा जागती ज्योति बन, எப்போதுமே விழிப்பான ஜோதியாக ஆயிட்டு அல்வேலிப்பன் நீந்த் को तलाक दो, சோம்பேறித்தனம் என்ற அந்த தூக்கத்தை டைவர்ஸ் கொடுத்துருங்க। சாட்சாத்கார் முहूर्त बनो, சாட்சாத்கார் மூர்த்தியாக ஆகுங்கள்। இன்னைக்கு ஸ்லோகன் तन मन धन मन वाणी कर्म किसी भी प्रकार से बाप के कर्तव्य में सहयोगी बनो तो सहयोगी बन जाएंगे। உடல் மனம் பொருள் எண்ணம் சொல் செயல் எப்படியாவது பாபானுடைய கர்த்தவியத்தில் சகயோகியாக ஆகிவிடுங்கள், சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள்। இன்னைக்கு अव्यक्त इशारा सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनाओ। सत्यता மற்றும் सभ्यता என்ற கல்ச்சரை தனதாக ஆக்குங்கள்। जैसे बाप को गॉड इज ट्रूथ कहते हैं, எப்படி பாபாவை गॉड इज ट्रूथ என்று கூறுகின்றார்கள்। सत्यता ही बाप को प्रिय है, இந்த சத்தியதா தான் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானது। சத்திய தில் पर साहेब राजी है, உண்மையான இதயத்தில் தான் சாஹிப் ராஜியாக ஆகிறார்। तो दिल तख्त नशीन सर्वशील बच्चों के संपर्क में, இதே சிம்மாசனதாரிகளான சர்வீசபிள் குழந்தைகளுக்கு தொடர்பு சம்பந்தத்தில் हर संकल्प और बोल में, ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் பேச்சிலையும் கூட சச்சாய் और सफाई दिखाई देगी, உண்மையும் தெரியும் சத்தியமும் தெரியும்। उनका हर संकल्प हर वचन सत होगा, அவங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சரி ஒவ்வொரு வார்த்தையும் கூட எப்படி இருக்கும், சத்தியமானதாக இருக்கும்। ஆக இன்னைக்கு அவ்யக்த பாப் தாதா உபகாரி ஆயிட்டு அபகாரிகள் மீது கூட உபகாரம் செய்யுங்கள்। சர்வ சக்திகள் சர்வ குணங்களில் சம்பன்னமாயிட்டு சம்மான் தாத்தா, அதாவது மரியாதைகளை வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார்। நம்மளுடைய ஸ்திதி எப்போ பலகீனமாக இருக்கும் அப்போ தான் பரஸ்திதி பிரச்சனை என்பது நம்ம மேலே வார் பண்ணுது। எப்போ நீங்கள் சுவஸ்திதியில் விஜயாக இருக்கின்றீர்களோ அதனுடைய சாதனமே என்ன, சமானம் மற்றும் சம்மானம் ரெண்டுக்கும் நீங்கள் பேலன்ஸு கொடுக்கணும்। பிரம்மாபான் உதவிய ஒரு உதாரணத்தை பாபா சொன்னாங்க। எப்படிப்பட்ட குழந்தை பாபாவுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, அது பலகீனத்தோடு வந்தாலும் சரி, சன்ஸ்காரத்தினுடைய வசமாக வந்தாலும் சரி, பாவத்தினுடைய சுமையில் ஏற்றிட்டு வந்தாலும் சரி, கடுமையான சன்ஸ்காரத்தோடு வந்தாலும் சரி, ஒவ்வொரு குழந்தைகளையும் பாப்தாதா எப்படி பார்த்தார், எனது சிக்கிலதே லாட்லே குழந்தை, ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய குழந்தை தான் என்று பார்த்தார்। அவர் மரியாதை கொடுத்தார், சமாந்தாரியாக நம்மை ஆக்கி விடுகின்றார்। அதே மாதிரி நீங்களும் கூட என்ன பண்ணும், சர்வ குணங்களையும் சம்பன்னமாக ஆகி சம்மான் கொடுக்கக்கூடிய தாத்தாவாக ஆக வேண்டும்। அதுக்கு பாபா ஒரு டைட்டில் நமக்கு நினைவுபடுத்தினாங்க, சர்வ உபகாரி। அப்போ அனைவர் மீதும் உபகாரி, திருஷ்டி விருத்தி சுமிருத்தி, இதை மூணும் இருக்கணும்। பாபா பாருங்கள் எவ்வளோ சூக்ஷமான புருஷார்த்தம் நம்மளை செய்ய வைக்கிறான்னு। திருஷ்டி மீன்ஸ் நம்மளுடைய திருஷ்டி கோன், ஆட்டிடியூட், விருத்தி நம்மளுடைய சுமிருத்தி எப்படி இருக்கணும்। ஆக நாம் எப்போ பக்த ஆத்மாக்களுடைய புகார் கூப்பிடுவோமோ கேட்போமோ, எப்போ நாம் துக்கி ஆத்மாக்களுடைய புகார் நம்ம கேட்போமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், அந்த மகான்தா வந்துடும், நம்மளை தூக்கத்தை நாம் வென்றுள்ளாக ஆகிவிடுவோம்।
அப்போ நம்ம சாட்சாத்கார் மூரத்தாகவும் நம்மளால் ஆக முடியும். நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்கிறீங்க, ஆனால் நேரத்திற்கேற்ப அதனுடைய ஸ்பீடு இருக்கின்றதா, அதைத்தான் நாம் சோதனை பண்ணணும். ஆக சம்பூர்ணத்தன்மை மற்றும் சமாந்தா இந்த ரெண்டுலையும் தீவிர கதியை கொண்டு வர வேண்டும். இதுதான் இப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயமாகும். ஆக பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பண்ணுறது வாழ்த்துக்கள். ஏன்னா அதன் மூலமாக பிறர் நாளைக்கு குறை சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்லலைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதனுடைய ஃபாலோஅப்பு கூட ரொம்ப அவசியம். குறைந்தது 108 பேராவது தயார் பண்ணுங்கள், குறைந்தது அவங்க ஸ்டூடெண்ட்டாவது ஆகட்டும் அப்படின்னு பாபா சொல்லுகின்றார். ஆக நாம் சோம்பேறித்தனம் என்ற தூக்கத்துக்கு டைவர்ஸ் கொடுத்து விட்டு தூக்கத்தை வென்றவர்களாக சக்கரவர்த்திகளாக ஆக வேண்டும். ஆக உடல், மனம், பொருள் அல்லது எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலையும் பாபானுடைய கர்த்தவியத்துக்கு சகயோகிகளாக ஆகினால் நாம் சகஜயோகியாக ஆகி விடுகின்றோம். நல்லது. ஓம் சாந்தி. चंदा कहे, सूरज कहे या सितारा कहे बाबा तुमको, चंदा कहे, सूरज कहे या सितारा कहे बाबा तुमको, ज्योतिर्बिंदु प्रकाश सिंधु हर ली जीवन के तुमको, चंदा कहे, सूरज कहे या सितारा कहे बाबा तुमको। धरा पे किए उजाले, हम तो हुए मतवाले, आए धरा पे किए उजाले, हम तो हुए मतवाले, दिल में बसा के हमको बाबा पलकों पे अपने संभाले, पलकों पे अपने संभाले। दिल कहे, धड़कन कहे या दिलाराम कहे बाबा तुमको, ज्ञान की खुशबू से संवारे, कितना है ऊंच बनाया, ज्ञान की खुशबू से संवारे, कितना है ऊंच बनाया, इस
मन को स्नेह शक्ति से शीतल सा नूर बनाया, शीतल सा नूर बनाया। धरती कहे सागर कहे या अंबर कहे बाबा तुमको, ज्योतिर्बिंदु प्रकाश सिंधु हर ली जीवन के तुमको। चंदा कहे सूरज कहे या सितारा कहे बाबा तुमको, बाबा तुमको, बाबा तुमको। உள்ளங்களை வெல்லணும்னா தூய உள்ளம் உடையவராகணும். Have clean heart to win hearts.